பேச ஏன் வரலன்னு தெரியல, தெரிஞ்சா இங்கிலீஷ் வந்துடும். ஏன் வரலன்னு யோசி, உன்னை நீயே நிறுத்து, எங்க நீ மிஸ் ஆகுறன்னு யோசி. Too much of entertainment will lead you to stress. Don't go for too much of entertainment. Entertainment குள்ள போகாத. வாழ்க்கையை உன்னை வளர்த்துகின்ற ஏதேனும் ஒரு விஷயம் இருந்தா அதை என்டர்டெயின்மெண்டா மாத்து. எனக்கு புக் ரீடிங் இட்ஸ் மை என்டர்டெயின்மெண்ட். That entertainment gives me money. 31 நாடுகள் போயிருக்கேன். இப்ப கூட அடுத்த வாரம் அபுதாபி போறேன், அது அடுத்த வாரம் மலேசியா போறேன், அடுத்த மாசம் யுஎஸ் போறேன், அதுக்கு அடுத்த மாசம் கனடா போறேன். ஃபுல்லா ஃபிக்ஸ்டு, புக்டு. ஒரு டிக்கெட் கூட என் சொந்த காசுல வாங்கல. தர்மபுரிக்கு வந்ததுக்கும் காசி இளங்கோ சார் தான் பே பண்ணிட்டார், நான் இல்ல. எது நம்மை தூக்கி நிறுத்துகிறது? எனக்கு ஏன் வரல? எனக்கு லாரி ஓட்ட தெரியாதுங்க, எனக்கு தெரியாது லாரி ஓட்ட, கார் ஓட்ட, லாரி ஓட்ட தெரியாது. ஆனா என்ன, நான் அதே மெக்கானிசம் தான். யாராவது என்ன பார்த்து சொன்னாங்க உனக்கு லாரி ஓட்ட வராதுன்னு, ஒரே நாள்ல வண்டி ஓட்டி சுத்தி காட்டிடுவேன். வராதுன்னு சொல்லக்கூடாது, என்கிட்ட தெரியாதுன்னு சொல்ல. ஜப்பான் மொழி பேச தெரியாது, என்ன இப்போ 1 வீக் டைம் கூட கத்துக்கிறேன். கற்றுக்கொள்ள முடியும் நம்மால், அதுக்கு தானே இந்த மூளை. என்னை பார்த்து டீச்சர்ஸ் கிட்ட, என்ன என் டீச்சர்ஸ் வந்து கெமிஸ்ட்ரி டீச்சர் தான். எங்க நானும் கெமிஸ்ட்ரி டீச்சரை தான் வர வேண்டியது. கெமிஸ்ட்ரி டீச்சர் தான் நான் வராம இருக்கிறதுக்கு காரணம். சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எப்ப பார்த்தாலும் என்னை பார்த்தா அந்த டீச்சர் இப்படி வாய வச்சுப்பாங்க. ஹோப்லெஸ் அப்படிம்பாங்க என்னை பார்த்து. கலாட்டா பண்ணுவேன்னு வச்சுக்கோ, ஹோப்லெஸ் அப்படிம்பாங்க. நான் பியூர் சயின்ஸ் +2 வரைக்கும். நான் தான் முடிவு பண்ணேன், எனக்கு வேணாம், இதெல்லாம் வேணான்ட்டு நான் தமிழுக்கு நான் போனேன். இப்படியும்பாங்களா? உள்ள நுழையும் போது சொல்லுங்க. லைப்ரரிக்கு போயிருப்பேன், பிரைஸ் வாங்கியிருப்பேன், கிரவுண்ட்ல இருப்பேன், நல்ல சூப்பரா ஓடுவேன். நான் இப்போ விட்டாலும் ஓடிடுவேன், நல்லா ஓடுவேன். நான் ஐ எம் a ஸ்போர்ட்ஸ் கேர்ள். அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். 1994 I am a best marcher in All India Parade 26th of January Delhi Indian Battalion க்கு போட்டோ இருக்கு, அனுப்புறேன். கேட்டுக்கோங்க, கவனம். யார் எதை சொன்னாலும் அதன் மீது கவனம் வை. வாழ்க்கை என்பது ஒரு முறைதான் வரும். மீனா மேடம் ரொம்ப அழகா ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போனாங்க, ரொம்ப அழகா சொன்னாங்க அந்த வார்த்தையை. இல்ல இல்ல, பெட்டர் லைக் நெக்ஸ்ட் டைம் வாங்கல. ஐ டோன்ட் பிலீவ் இன் தட் வேர்ட். டைம் இஸ் டைம். டைம் போயிடுச்சுன்னா மறுபடியும் வராது. என்ன பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம்? டைம் உங்ககிட்ட இருக்கா? நாளை பார்த்துக்கலாம். நாளை எப்படி பார்த்துக்கலாம்? உயிரோடு இருக்கணும்ல, இருந்தாலும் அந்த மைண்ட் வரணும்ல, அந்த எனர்ஜி வருமா? இதோ இன்றைக்கு தினம் 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 நாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய வினாடிகளை கழிந்து கொண்டே இருக்கு. அந்த ஸ்பாட்ல, அந்த நிமிடத்துல ஜெயிக்கணும். அதுக்கு பேர் தான் ஜெயிக்கிறது. அந்த வினாடியில ஜெயிக்கணும். பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம்னா, அப்பன் காலத்தில் ஆடிய குதிரை ஆடி ஓடியே கிழமாய் இருக்கும். ஜெயித்தது என்ன வீரம்? நான் 56 வயசுல நான் வந்து 23 வயசுல எழுதினியா? வேலை போனல. டைம். Seize your time, my dear kids. Seize your time. 10th 11th 12th படிச்சிட்டு இருக்கீங்க, இந்த வளாகத்துக்குள்ள இருக்கீங்க, இந்த விஜயா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ல ஸ்டூடெண்டா இருக்கீங்க. 3 வருஷத்துக்கு அப்புறமா you cannot enter into this campus. இது உங்க ஸ்கூல் இருக்காது, நீங்க படிச்ச ஸ்கூல் தான். So make use of this wonderful opportunity. யாராவது சொல்றாங்களா விஜயா இன்ஸ்டிடியூஷன்ல சேர்ந்துட்டீங்கன்னா ஜெயிச்சிரலாம்னு? பேரண்ட்ஸ்க்கு சொல்றேன், அவங்க போய் சொல்றாங்கன்னு அர்த்தம். விஜயா இன்ஸ்டிடியூஷன்ல, இந்த உலகத்துல எந்த இன்ஸ்டிடியூஷன்ல ஜாயின் பண்ணாலும் ஜெயிக்க முடியாது. ஏன் தெரியுமா?
இன்ஸ்டிடியூஷன்ல ஜாயின் பண்றதுனால யாரும் ஜெயிக்கிறது இல்ல. இன்ஸ்டிடியூஷன் சொல்லுதா நீங்க என்கிட்ட வாங்க நான் உங்களுக்கு ஜெயிச்சு காட்டு. எந்த ஸ்கூலும் ஜெயிக்கிறதுக்கான உத்தரவாதத்தை தர முடியாது. ஒன்றே ஒன்று சொல்லுகிறேன், விஜயா குடும்பம் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக இல்ல, உங்களை ஜெயிக்க வைக்காது. ஆனால் ஒன்று செய்யும், நான் இப்ப என்னுடைய அப்சர்வேஷன்ல சொல்றேன், நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகளை அதை ஏற்படுத்தி கொடுக்கும். Just make use of that opportunity. ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்த. இப்ப நான் ஒரு சொல் சொல்றேன், உனக்கு அந்த சொல் புரியுதான்னு பாரு. நான் சொன்னல 32 வாங்குற, வீட்டுக்கு போய் பாரு, பாடம் படிச்சு பாரு. புரியாது, புரியலன்னா என்ன பண்றது, இன்னும் கொஞ்சம் டெப்தா புரிஞ்சு பாரு. புரியலன்னா என்ன பண்றதுன்னு சொன்னல, என்ன பண்றதுன்னு இப்ப சொல்றேன். 32ல இருந்து 34 மார்க் நீ வாங்கணும்ல, நீ ஏன் 32 வாங்குற? அவ ஏன் 98 வாங்குறா? அவளுக்கு சப்ஜெக்ட் புரிஞ்சிருச்சு, உனக்கு புரியல, அவ்வளவுதானே. அல்லது புரிஞ்ச சப்ஜெக்ட பிரசன்ட் பண்ண தெரியல, அவ்வளவுதானே. பிரசன்ட் பண்ணும்போது எனர்ஜி இல்ல, அதை யோசிக்க முடியல, யூ ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட், அவ்வளவுதானே. நீ பிரிச்சு பாரு எதற்காக உனக்கு மார்க் குறையுதுன்னு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம்பா, இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பிள்ளை கிட்ட என்ன குவாலிட்டி அப்படி இருக்கு, இந்த ஃபெயிலா போற பொண்ணு கிட்ட என்ன குவாலிட்டி இருக்கு. இந்த ரெண்டு குழந்தைகளும் ஒரே குழந்தை தானே, ஒரே ஸ்கூல்ல தானே படிக்குது, ஒரே மாதிரி தானே டீச்சர், ஒரே மாதிரி தானே ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ரெண்டு பேர்லயும் ஒருத்தி ஜெயிக்கிறா ஒருத்தி தோக்குறா. ஏன்? இந்த குவாலிட்டியை நான் புரிஞ்சுக்கிட்டேங்கிறதுனால. நான் தோக்குற குழந்தை, ஆனா நான் இதை புரிஞ்சுக்கிட்டதுனால நான் ஜெயிக்க ஆரம்பிச்சேன். இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். சிம்பிள் பார், சிம்பிளா சொல்றேன், உனக்கு புரியுதா பார். கஞ்சி குடிப்பதற்கு இலார், பாரதி. கஞ்சி குடிக்கிறதுக்கு இல்ல. ஏன் இல்ல? அடுத்த வரியில சொல்றான், அதன் காரணம் இன்னதென்று அறியும் திறனிலார். ஏன் கஞ்சி இல்லன்னு தெரியலையா, அதனால கஞ்சி வரலையா. கணக்கு ஏன் வரல, கணக்கு ஏன் வரலன்னு தெரியல, தெரிஞ்சா கணக்கு வந்துடும். இங்கிலீஷ் பேச ஏன் வரல, ஏன் வரலன்னு தெரியல, தெரிஞ்சா இங்கிலீஷ் வந்துடும். ஏன் வரலன்னு யோசி, உன்னை நீயே நிறுத்து. எங்க நீ மிஸ் ஆகுறன்னு யோசி. Too much of entertainment will lead you to stress. Don't go for too much of entertainment. Entertainment குள்ள போகாத. வாழ்க்கையை உன்னை வளர்த்துகின்ற ஏதேனும் ஒரு விஷயம் இருந்தா அதை என்டர்டெயின்மெண்டா மாத்து. எனக்கு புக் ரீடிங் இஸ் மை என்டர்டெயின்மெண்ட். That entertainment gives me money. 31 நாடுகள் போயிருக்கேன். இப்ப கூட அடுத்த வாரம் அபுதாபி போறேன், அது அடுத்த வாரம் மலேசியா போறேன், அடுத்த மாசம் யுஎஸ் போறேன், அதுக்கு அடுத்த மாசம் கனடா போறேன். ஃபுல்லா ஃபிக்ஸ்டு, புக்டு. ஒரு டிக்கெட் கூட என் சொந்த காசுல வாங்கல. தர்மபுரிக்கு வந்ததுக்கும் காசு இளங்கோ சார் தான் பே பண்றார், நான் இல்ல. எது நம்மை தூக்கி நிறுத்துகிறது? எனக்கு ஏன் வரல? எனக்கு லாரி ஓட்ட தெரியாதுங்க, எனக்கு தெரியாது லாரி ஓட்ட, கார் ஓட்ட, லாரி ஓட்ட தெரியாது. ஆனா என்ன, நான் மெக்கானிசம் தான். யாராவது என்ன பார்த்து சொன்னாங்க உனக்கு லாரி ஓட்ட வராதுன்னு, ஒரே நாள்ல வண்டி ஓட்டி சுத்தி காட்டிடுவேன். வராதுன்னு சொல்லக்கூடாது, என்கிட்ட தெரியாதுன்னு சொல்ல. ஜப்பான் மொழி பேச தெரியாது, என்ன இப்போ 1 வீக் டைம் கூட கத்துக்கிறேன். கற்றுக்கொள்ள முடியும் நம்மால், அதுக்குதானே இந்த மூளை. என்னை பார்த்து டீச்சர்ஸ் கிட்ட, என்ன என் டீச்சர்ஸ் அந்த கெமிஸ்ட்ரி டீச்சர் தான், எங்க நானும் கெமிஸ்ட்ரி டீச்சரை தான் வர வேண்டியது. கெமிஸ்ட்ரி டீச்சர் தான் நான் வராம இருக்கிறதுக்கு காரணம். சப்ஜெக்ட் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எப்ப பார்த்தாலும் என்ன பார்த்தா அந்த டீச்சர் இப்படி வாய வச்சுப்பாங்க. ஹோப்லெஸ் அப்படிம்பாங்க என்ன பார்த்து. கலாட்டா பண்ணுவேன்னு வச்சுக்கோ, ஹோப்லெஸ் அப்படிம்பாங்க. நான் பியூர் சயின்ஸ் +2 வரைக்கும். நான் தான் முடிவு பண்ணேன், எனக்கு வேணாம், இதெல்லாம் வேணான்ட்டு நான் தமிழுக்கு நான் போனேன். இப்படியும்பாங்களா? உள்ள நுழையும் போது சொல்லுங்க. லைப்ரரிக்கு போயிருப்பேன், பிரைஸ் வாங்கியிருப்பேன், கிரவுண்ட்ல இருப்பேன், நல்ல சூப்பரா ஓடுவேன். நான் இப்போ விட்டாலும் ஓடிடுவேன், நல்லா ஓடுவேன். நான் ஐ எம் a ஸ்போர்ட்ஸ் கேர்ள். அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். 1994 ஐ எம் a பெஸ்ட் மார்ச்சர்
in All India Parade 26th of January, Delhi, Indian Battalion photo இருக்கு, அனுப்புறேன். காலேஜ்ல சேர்மன், லீடர்ஷிப் எல்லாம் பிடிக்கும். ஆனா என்ன தெரியுமா, என்ன பார்த்து சொல்லுவாங்க அந்த டீச்சர், ஹோப்லெஸ் மங்களா அப்படியே பார்ப்பேன் அவங்கள. எப்படிடா இந்த, நல்லா தெரிஞ்சுக்கோ, ஒருத்தங்களை ஜெயிக்கணும்னு முடிவு செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோ, ஏன் அவங்கள பகச்சிக்காத. அவங்க எழுந்து நின்று பாராட்டுறபடிக்கு ஏதாவது ஒண்ணு செஞ்சிரு, அப்படிதான் ஜெயிக்கிறது. நீ உட்பட மாட்டேன்னு சொன்னாங்கல்ல அந்த டீச்சர், அந்த டீச்சர் ரிட்டையர் ஆகிறதுக்குள்ள அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா போயிட்டு வந்துட்டேன். அவ்வளவுதான் பதில் இவ்வளவுதான் தர முடியும். இப்ப பாரு, நான் ஒரு சொல்றேன், உனக்கு புரியுதான்னு பாரு. நான் இதை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை குழந்தை முடிஞ்ச வரைக்கும் பரப்பி கொண்டு வருகிறேன். இப்ப நான் சொல்ற சொல் உனக்கு புரியுதான்னு பாரு. சொல் தானே, எது சொன்னாலும் உனக்கு புரியுமா? தமிழ்ல புரியுமா? எது சொன்னாலும் புரியுமா? புரியுமா? சிம்பிள் சிம்பிள் ஸ்போக்கன் தமிழ்ல சொன்னா புரியுமா? பேச்சு தமிழ்ல சொன்னா புரியுமா? எல்லாம் புரியுமா? எது சொன்னாலும் புரியுமா? வாழ்க்கை முழுவதும் புரிஞ்சுச்சா? முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்குவது புத்திசாலித்தனம். புரிஞ்சுதா? சும்மா ஏன்னு சொல்லக்கூடாது. புரியலன்னா சொல்லி தருவேன், விட்டுட்டு போயிருவேன். புரியல தானே? இப்ப சொல்றேன் பார், இது என்னது? நான் யாரு? சரியா சொல்லு. இப்ப நான் யாரு? அதுவா? அது என்னது? நானு சரி, ரெண்டும் ஒண்ணு. என்ன பின்னால ஒரு வாட்டி ஒரு பையன் பேசினான், பேசுறதே கேட்கல, ஸ்பீக்கர் லூசு. ஸ்பீக்கர் ஓகேவா? ஐ எம் a speaker. இது என்னது? எனக்கு இது என்னன்னு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? 33 வருஷமா பேசுற, 25 வருஷமா தெரியணுமா இல்லையா? அது என்னன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. நான் விஜயா ஸ்கூலுக்கு வரேன், வந்து கார்ல பந்தாவா இறங்கி உள்ள அப்படி போற, எல்லாரும் பொக்கே எல்லாம் கொடுக்கறாங்க. வாங்க மேடம். எங்க சேர்மன் இருக்கார்ல, இளங்கோ சார். மேடம் நீங்க அந்த ஸ்கூலுக்கு வந்தீங்க? ஆமா சார் வந்தேன். சார் ஒரு டவுட் சார். என்ன ப்ரொஃபசர் சொல்லு. நான் பேச போகும்போது சார் என் முன்னால ஏதோ ஒன்று கருப்பா வைக்கிறாங்க சார். அப்படிலாம் வைக்க மாட்டாங்க, டோன்ட் வரி. இல்லை சார், அது கொண்ட மாதிரி ஒன்று இருக்கு சார், அது 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 வச்சாதான் சார் பேச்சு கேட்குது. எதுக்குமே டென்ஷன் ஆகாத இளங்கோ சார் கொஞ்சம் டென்ஷன் ஆனார். எதை பத்தி பேசுறீங்க மேடம்? அது தெரியல சார், அது மைக். பின்னால திரும்பி பார்த்தாரு, யாராவது பாக்குறாங்க. பெரிய பேச்சாளர் இந்த அம்மாவை கூப்பிட்டு வந்து, மைக்னா என்னன்னு தெரியல. அந்த அன்னியன் படத்துல அவன் கத்துவான்ல, டிடிஆர் அப்படின்ட்டு, அப்படி கத்துனாரு. பிசிக்ஸ் டீச்சர் வந்துட்டாங்க. இந்த அம்மாக்கு என்ன சொல்றது, மைக்னா என்னன்னு தெரியல. ஏய் முட்டாள் பெண்ணே, மைக்னா என்னன்னு தெரியாது. என் பிசிக்ஸ் டீச்சரை வச்சு கத்துக்கோ. உங்க பிசிக்ஸ் டீச்சர் தெரியும்ல, சிக்கனா எப்படி கிளாஸ் எடுப்பாருன்னு வச்சு எடுத்தாரு கிளாஸ். எலக்ட்ரான், புரோட்டான் எல்லாம் சொன்னாரு. ராமன் போல, சீதை போல, எனக்கு எந்த மொழி புரியுமோ அந்த மொழியில சொன்னாரு. இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப நான் பழைய வார்த்தையை கொண்டு வர, உனக்கு புரியுதா பார். வாழ்க்கை முழுவதும் மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ளாமல் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்கிக் கொண்டு மைக் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்வது புத்திசாலித்தனம். அந்த அம்மா என்னை திட்டும், என்னை குறை சொல்லும், என்னுடைய பரம்பரையா இழுத்து வெளியில போட்டுரும். என் கிளாஸ்ல வேற என்ன ரொம்ப பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்ககிட்ட நான் பந்தா காட்டிட்டு இருக்கிறேன். ஏய் குடாக்கு லூசு ஏதாவது சொல்லிருவாங்க அப்படிங்கறதுனால டவுட் கேட்காம உட்காராத. என்ன வேணாலும் திட்டட்டும், டவுட்னா கேட்டுடு. புரியல கேட்டுடு. ஏய் இத நீ +1 படிச்சிருந்த, படிக்கல சொல்லி கொடு.
வரியா? கிண்டல் பண்ணல, சொல்லி கொடு. ஸ்டாஃப் ரூமுக்கு வா, வரேன், சொல்லி கொடு. உன் அம்மா அப்பாவை கூட்டிட்டு வா, கூட்டிட்டு வரேன், சொல்லி கொடு. உன்னை எக்ஸாம் எழுத விட மாட்டேன், விடாத, வெளியில போய் எழுதிக்கிறேன், சொல்லி கொடு. எவ்வளவு அவமானம் செய்தாலும் என் குழந்தையே, வாழ்க்கையில் கல்வி என்கின்ற வகுப்பறைக்குள் வந்த பிறகு இந்த சப்ஜெக்ட் எனக்கு தெரியாது என்று சொல்லி அந்த வகுப்பை விட்டு வெளியேறாமல் இருந்தால் நீதான் இந்த உலகத்தில் ஆகச் சிறந்த பின்பற்றக்கூடிய சிகரம் தொட்ட குழந்தை. அந்த சிகரம் தொட்ட குழந்தையா நீ இருக்கணுமே. எதற்காகவோ நீ தடைபடுகிறாய். என்ன சொன்னாங்க அவங்க? கழுகு பத்தி சொன்னாங்க. மேல போய் பேர்ட் நேர போட்டு அந்த மீனை மட்டும் கொத்திட்டு போவான். பிரமாதங்க அது. ஆனா அந்த கழுகு பத்தி ஒரு மேட்டர் சொல்றேன். அந்த கழுகு இருக்குல்ல, ஒரு கழுகு எத்தனை வருஷம் வாழும் தெரியுமா? எத்தனை வருஷம் வாழும்? 60 to 70 years. ஆனால் சில பருந்து 120 to 140 years வாழும். நீ வேணா நான் போய் கூகுள் பண்ணிப்பார். அந்த வாழற அந்த பருந்து இருக்குல்ல, அதை பற்றிய கேஸ் ஸ்டடி ஒன்று இருக்கு. அது என்ன பண்ணுமா, 70 வயசுல அது வயசாகி சாகாது. மேல பேர்ட் வியூ பாக்குதுல்ல, பார்த்துட்டு வந்து காலால இல்லனா அப்படி தூக்கிட்டு போகும்ல, அந்த கால்ல இருக்கக்கூடிய நகங்கள் வலு விழுந்துரும். அதுக்கு தூக்கி தூக்கி நகங்கள் வலு விழுந்ததனால், குத்தி குத்தி சாப்பிட்டு அந்த அழகு வலு விழுந்ததனால் இறை தேட முடியாமல் பசியில் செத்து போகும் பருந்து. இந்த 120 வருஷம் வாழணும்னு முடிவு செய்தல அந்த பருந்து என்ன தெரியுமா பண்ணும்? 60-70 வயசுல சாவு வந்துருச்சு, தான் சாப்பிட முடியாது, இனிமேல் இறை தேட முடியாது, கண்ணு மட்டும் அதுக்கு பலவீனமே ஆகாதாங்க. அதனால தான் கழுகு பார்வைன்னு பேரு. கழுகு நகம்னு சொல்ல மாட்டோம், கழுகு அழகுன்னு சொல்ல மாட்டோம், கழுகு பார்வை. அமெரிக்காவுடைய அந்த மிகப்பெரிய அந்த சின்னம் இருக்குல்ல, அதுவே கோல்டன் ஈகிள் சின்னம் தான். என் வீட்டுல என்ன தங்க கழுகுன்னு தான் கூப்பிடுவாங்க. கண்கள் பலம் இழக்கவே கூடாது. அது என்ன பண்ணுமா, மேல போய் உட்கார்ந்துரும். மேல போய் உட்கார்ந்துட்டு இறை தேடாது, பசியோடு உட்கார்ந்துருக்கும். உட்காரும் போது என்ன செய்யும், தன்னுடைய காலில் இருக்கக்கூடிய நகங்கள் எல்லாம் பிச்சு போட்டுரும். அப்புறமா தன்னுடைய சிறகெல்லாம் வந்து அப்படியே உதிர்ந்து போய் வயசு எல்லாத்தையும் பிச்சு போடும். பிச்சு போட்டுட்டு தன்னுடைய அழகு இருக்குல்ல, அதை அடிச்சு உடைச்சிரும். ஒடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கும் கழுகு. தவம், அந்த தவ பீரியட் இருக்குல்ல, அது கடந்த பிறகு அதில் அதை சஸ்டெயின் பண்ணிடுச்சுன்னா, அந்த பீரியடை மட்டும் அதை சஸ்டெயின் பண்ணிடுச்சுன்னா இயற்கை அதற்கு புதிய நகங்களை, புதிய சிறகை, புதிய அழகை தரும். அதை பெற்றுக்கொண்ட அந்த கழுகு மீண்டும் 60-70 ஆண்டுகள் வாழும். நீ ஏதோ ஒரு விஷயத்துல பலவீனம் அடைஞ்சிருக்கிறியா, காத்திரு. அந்த பலவீனங்களை அடிச்சு உடைச்சு உட்காரு, உட்கார்ந்து காத்திரு. கிளாஸ்ல காத்திரு, புரிந்து கொள்வதற்கு காத்திரு. 2 பேர் கிட்ட மட்டும் பேசாத, எதுவுமே கலந்தாலோசிக்காத. 2 பேர்கிட்ட மட்டும். இந்த கிளாஸ்லயோ இந்த மாதிரி நல்ல வார்த்தைகள் கேட்கும்போது ஒருத்தி இங்க உட்காந்துருப்பான், ஒருத்தி இங்க உட்காந்துருப்பான், ஒருத்தன் இங்க உட்காந்துருப்பான், ஒருத்தன் இங்க உட்காந்துருப்பான். இந்த 2 பேர் தான் நம்ம வாழ்க்கை சீரழிக்கிறது. எல்லாம் தெரியற மாதிரி பேசுவா, ஒன்னும் தெரியாது. அதுக்கு ஒன்னும் தெரியாதுன்றதுனால தான் நம்ம பக்கத்துல உட்கார்ந்து இருக்குது. தெரிஞ்சதுன்னா வேற எங்கேயோ போவோம். வாயில அதுக்கு வார்த்தை ஊறும், அது குப்பை தொட்டியை தேடிக்கிட்டே இருக்கும். நல்லா காது கிடைக்கும், துப்பிடுவாங்க. நம்ம வாழ்க்கை நாசம். காதை முடிக்கோங்க. பர்சனலா ஒரு விஷயம் பேச போறேன் பிள்ளைங்க கிட்ட. பெரியவங்க, இந்த வயசுல சில விஷயங்கள் செய்யாத. உண்மைதான் சொல்றேன். ஏதோ உன்னை சொல்லலங்கிற மாதிரி நினைச்சுக்காத. நீ சைலண்டா இருக்கிற, அவனுக்கு சைலண்டா இருக்க தெரியல, அவ்வளவுதான். சொல்றேன் பாரு, 10 வரல, 10, 11, 12 வரல, இந்த டைம்ல எல்லாம் வேறு பாலின ஆண் பெண்ணோட எந்த காதல் கத்திரிக்காலம் பண்ணாத. ஆமா, இதை யாரும் உனக்கு சொல்லி தர மாட்டாங்க. நான் போகிற போக்குல சொல்லிட்டு போயிடுவேன். சத்தியமா சொல்றேன், செய்யாத. ஏன் தெரியுமா, இன்னும் 10 வருஷத்துல
உங்களுக்கு ஒரு 12 வருஷத்துல ஒரு சனியம் வரும், வந்தா போவாது. சரியா சொல்றேன்னா சார்? ஆமாடா, அது வந்தா போவாது, கூடவே இருக்கும், சாவர வரைக்கும் கூடவே இருக்கும். இந்த வயசுல ஏன் அந்த சனியனை தூக்கி இப்ப வச்சுக்க? ஒரு 10 வருஷம் படிச்சு ஆளாகி பெரிய ஆளாகி என்ன ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு செய்து மிகச்சிறந்த துணை உன்னை வந்து நாடுகின்ற அளவிற்கு நீ உன்னை உருவாக்கி கொள்வதற்கான வாய்ப்பு தானே இந்த வயது. இந்த வயதை ஏன் வீணடிக்கிறாய்? சொல்லி தரவே மாட்டாங்க. இந்த வயசுல வீணாயிடுச்சுன்னு வச்சுக்க வாழ்க்கை, அந்த வயசுல ரொம்ப கஷ்டப்படுவேன். அந்த கஷ்டம் உனக்கு வேண்டாம் என்கின்ற பேர் ஆனந்தத்தோடு பெருங்கருணையோடு தாய்மை மனதோடு நான் சொல்லுகிறேன். கொஞ்சம் கண்ட்ரோலாரு, கடந்து போகட்டும், மகிழ்ச்சியாரு, சிரிச்சிட்டு. சிறிய தவறுகள் ஏதேனும் செய்திருந்தால் பட்டுக்கோட்டை பாட்டு தான் உனக்கு வெற்றி பெறுவதற்கான ரகசியம். இது சிந்தித்து பார்த்து செய்கைய மாத்து. சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா